ரொம்ப வறுமை இல்ல. சாப்பாட்டுக்கு பொறுத்தவரை ஆஃபீஸ் இருந்தா சாப்பாடு போடுவோம். டிஸ்கஷன் சாப்பாடு போடுவோம். ஷூட்டிங் தான் சாப்பாடு. மத்த நாள் சும்மா தான் இருக்கும். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அந்த விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனீங்கன்னா, யார் வேணா சாப்பிடலான்னு. அப்படி எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம் அந்த இடத்துல. அந்த மாரி ஒரு நல்ல மனிதர். அந்த காலத்துல என்ட்ட நீங்க ஒரு தடவ கேட்டீங்கன்னா, கதைய ஓகே பண்ணுங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அவரு எதுக்கு சொல்றீங்க? இல்ல நீ கேட்கணுமே. நீ ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். நீ படம் பண்ணி வராமல் இருக்கிறது எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். இல்லையா? அதனால் நீ ஷூட்டிங் வேலையை ஆரம்பி. நான் அதில் நடிக்கிறேன் அப்படின்ட்டு. கஜேந்திரா ஷூட்டிங் நடக்கும்போது தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ தான் நினைக்கிறேன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போலாம் போய் கேட்ட மாதிரி கட்சியில் நான் சேர்ந்துறேங்க. கொஞ்சம் ஏன் இல்லைண்ணே கொஞ்சம் பாலிட்டிக்ஸில் வரணும்னே. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணும், சேர முடியல. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வந்துருக்கேன். எதுக்கு வேறு என்ன பிரச்சனை? என் கட்சியில் சேர்ந்தேன்னா அடுத்த கட்சியில் ப்ரொடியூசரோ தயாரிப்பாளரோ டைரக்டரோ போட தயாரிவாங்க. கண்டிப்பாக. அது எதுக்கு உன் தொழில் பாதிக்கும். ராவுத்தர் வந்து விஜயகாந்த் எப்பவுமே இருப்பார். ராவுத்தர் வந்து விஜயகாந்த் ஒரு பெரிய தூண். ஆனால் கடைசி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சமீபத்தில் கேப்டன் சார் இதை போய் பார்த்தீங்களா அவருடைய இடங்கள்ல? ஏன்னா நீங்கள் அவர் கூட வானத்தை போல நடிச்சிருப்பீங்க. மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்லணும்னா. கொஞ்சம் நெஞ்ச லிஸ்ட் இல்லை. நிறைய நிகழ்ச்சிகள். அது அவரோட நான் ரொம்ப காலமாக 85 பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 85, 90, 91, 95 அந்த நேரத்தில் அவர் நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணும்போதெல்லாம் ரொம்ப வறுமை இல்லை. சாப்பாட்டுக்கு பொறுத்தவரை ஆஃபீஸ் இருந்தால் சாப்பாடு போடுவோம். டிஸ்கஷன் சாப்பாடு போடுவோம். ஷூட்டிங் தான் சாப்பாடு. மற்ற நாள் சும்மா தான் இருக்கும். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அந்த விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனீங்கன்னா யார் வேணா சாப்பிடலான்னு. அப்படி எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அந்த காலத்திலேயே. அதேமாதிரி டிஎஃப் டெக் ஸ்டூடெண்ட்னாலே இப்போ டைரக்ட் ஸ்கூலுக்கு பயப்படுவாங்க. செலவு எடுத்துருவாங்க, சரியாக தெரியாது. இவர் தான் முதல்ல அதெல்லாம் டிஎஃப் ஸ்டூடெண்ட் ஆதரவு கொடுத்து நிறைய பேரை உருவாக்கினார். அவர் ஆபாவனம் சேர்ந்து கிட்டத்தட்ட 56 டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. 56 டைரக்டர்ஸ். அந்த மாதிரி இயக்குநர்களுக்கான ஒரு நடிகர் அவர். எப்போ போனாலும் சரி நம்ம கூடயே அன்பாக பேசுவார், பழகுவார், எல்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட நிறைய விஷயம் உதாரணம் சொன்னீங்கன்னா, நான் தர்மச்சக்கரம் கோடாக்டர். நான் அவர் கேரக்டர் கூட பண்ணியிருப்பேன். தர்மச்சக்கரம் விஜயகாந்த் சார், ரவிக்குமார் சார் தான் டைரக்ஷன். அப்போது விவேக் நான் வந்து சினிமாவுக்கு வரது முன்னாடி ஃப்ரெண்டு. ஹியூமர் கிளப்பில் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டாப் சீரியல்லாம் பண்ணுவோம் அப்போல்லாம். ஏன்னா விவேக் எங்கே போனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்போல நான் எங்கே போனாலும் விவேக் கேரக்டர் சொல்லுவேன். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற படத்தெல்லாம் விவேக் ஒரு கேரக்டர் வாங்கி ஆரத்தி எடுக்கடி சந்திரநாத் டைரக்ஷனில் பண்ணாங்கல்ல, அந்த படத்துக்கெல்லாம் காமெடி அவர் தான் போட்டிருக்கு. அதனால் நல்ல நட்பு இருக்கிற உள்ள ஒரு படம் எடுத்து ரிலீஸ் ஆகி படம் வரல. 87 நடக்குது. அப்புறம் 89, 89 எழுதிட்டு அப்புறம் ரவிக்குமார் போய் சேர்றேன். அப்புறம் தர்மச்சக்கரம் பண்ணுறேன். அப்போது விவேக் சொன்ன ராவுத்தர் கதை சொல்லுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கி தந்தாப்பில். அப்போ ராவுத்தர்கிட்ட கதை சொன்னேன். சொன்னோன்னா அப்படியே கொண்டாட பார்த்துட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்தார். லேண்ட்லைன் எடுத்துகிட்டு பேசினா அங்கே அந்த பக்கம் விஜயகாந்த் இருக்கார். விவேக் ஒரு தம்பியை கூப்பிட்டு ரவிக்குமார் அசிஸ்டன்ட் தான், கதை நல்லா இருக்காது, பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு. ஆனால் அவர் அங்கேருந்து ஏதோ சொல்லியிருக்காரு டேட்ஸ் அப்படி. அதெல்லாம் கிடையாது, அடுத்த படம் அந்த மாதிரி தான் பண்ணுறோம், போனேன் அப்படி வச்சுட்டாரு. ராவுத்தர் ஸ்டாக்காக பேசுவார். நல்ல கதை கிடைக்கணும்ல, நீ போய் என்ன பண்ணாமல் தர்மசங்கரம் ஒர்க் பண்ண. அப்போ அங்கே தான் இருக்கேன் பொள்ளாச்சியில். போய் ஷூட்டிங்கில் போய் கதை சொல்லிட்டு வந்துரு, ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. சரி தர்மசங்கரம் ஷூட்டிங் போயிட்டேன். அங்கே எப்படி அந்த விஜயகாந்த் சார் எப்படின்னா, பொள்ளாச்சி ஷூட்டிங் நடந்ததுன்னா சண்டே ஆச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லா ரசிகர்களையும் பார்ப்பார். அன்றைக்கி லீவ் விட்டுருவார், ஷூட்டிங் படம் பண்ணி. எல்லா ரசிகர்களும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசி அந்தந்த மண்டபத்துக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். பொறுமை கிட்ட காலையில் சாயந்தரம் வரைக்கும் ப்ரோக்ராம் போவோம். அவ்வளோ ரசிகர்கள் வந்துடுவாங்க அந்த பார்க்குறதுக்கு, அவ்வளோ கூட்டம் வரும். அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சொல்ல முடியல, திங்கக்கிழமை ஷூட்டிங் கேப்பில் போய் சொல்ல சார் நான் ஒரு கதை சொன்னேன். ராவுத்தர் சார் ஓகேன்ட்டார். நீங்கள் ஒருத்தர் கேட்டிங்கன்னா கதையை ஓகே பண்ணல, ஷூட்டிங் ஆரம்பிச்சிடல அப்படின்னு. அவருடைய எதுக்கு சொல்கிறீங்க? இல்லை நீ கேட்கணுமே. நீ ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். நீ படம் பண்ணி வராமல் இருக்கிறது எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும் இல்லையா? அதனால் நீ ஷூட்டிங் வேலையை ஆரம்பி, நான் அதில் நடிக்கிறேன் அப்படின்ட்டார். கதையே கேட்காம ஓகேன்ட்டார். அவர் நண்பர் மேலே இருக்க நம்பிக்கை இல்லை, தொழில் மேலே ஒரு நம்பிக்கை. என்னை பார்த்துருக்காரு நிறைய இடத்துல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த படத்தை நான் ஒர்க் பண்ணுறேன்ல. ஆமாம். ரெண்டாவது புது ஆட்களுக்கு புது ஆட்களுக்கு வாழ்வு கொடுக்குற எண்ணம் இருக்குது அவருக்கு, தன்மை அப்படி கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் 95 வந்து நான் 98 கிட்ட காமெடி
ஆமா, நீங்க நடிக்க போயிட்டீங்க விக்ரம் சார் அதுக்கப்புறமா. கூட போயிட்டேன். நான் ஸ்டாப்பா நெறைய படங்கள்ல அடுத்து நடிக்கிறதுலயே அதனால கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டீங்க. பண்ண முடியல. அப்புறம் அப்புறம் வானத்தை போல பண்ணேன். நடிகனான அப்புறம் வானத்தை போல பண்ணேன். அந்த எப்படி சார் இருந்தது அந்த காம்பினேஷனு? அதெல்லாம் நல்லா ஏன்னா நீங்க 2 பேரும் வர சீன் எல்லாம் பயங்கர காமெடியா இருக்கும். அப்ளாஸா இருக்கும். அது ஹோட்டல்ல வேலை செய்றது ஆமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாரி அது ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது பொள்ளாச்சியில உடுமலைப்பேட்டையில பெரிய ஒரு செட்டு போட்டு தான் எடுத்தாங்க அது. அந்த ஹோட்டல் செட்டுலங்களா? ஆமா. எல்லாம் ஹோட்டல் செட்டு தான். ஒரு மலை அடிவாரத்தில. ஆ. அப்போ உட்கார்ந்தா அவரு வந்து என்ன பண்ணுவாரு, வெளியில தான் உட்காருவாரு. கேரவன் போமாட்டாரு. ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு கொடைய அவரே பிடிச்சுக்குவாரு. யாரையும் பிடிக்க விட மாட்டாரு. உட்காந்து ஷூட்டிங் பார்த்துட்டு இருப்பாரு. ஷாட்ட கூப்பிட்டா உடனே வந்துருவாரு. அந்த மாரி ஒரு குணம். கேரவன்லாம் உட்கார மாட்டாரு. அப்பப்பா அப்படின்னுவாரு. அதுமாரி சாப்பிடும்போது எல்லாரோட ஒண்ணா தான் சாப்பிடுவாரு. அதுமாரி எல்லாருக்கும் நல்லா இருக்கான்னு கேட்பாரு. 2வது ரசிகர்கள் வந்து குவிஞ்சிருவாங்க அப்போ. தெரிஞ்சிடும்ல. அப்படி கை காமிச்சா எல்லா ரசிகர்களும் அப்படியே எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா, அந்த அளவு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அதே நேரத்தில அப்படியே இருக்க மாட்டாரு. ஷாட் முடிஞ்சு நேரா போய் அவங்ககிட்ட எல்லா மற்றதுக்கு எந்தெந்த ஊரு, என்ன விஷயம், என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டு சால்வ் பண்ணுவாரு. அப்ப அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். சார் வந்தா நம்மட்ட பேசுவாரு. பார்த்துட்டு பேசாம போயிட்டாருன்னா, அதுதானே கத்துறது அவங்க. அந்த மாரி ஒரு நல்ல மனிதர் அவரு. அப்புறம் வானத்த போல பண்ணேன். அப்புறம் த கஜேந்திரா பண்ணேன். அப்புறம் லேட்டஸ்ட்டா மரியாதை பண்ணேன். எல்லா படத்துக்கும் நானும் ஒரு காமெடி மரியாதை கூட நிறைய காமெடி பண்ணியிருப்பேன் நாங்க 2 பேரும். அப்படி நல்லா பழகுற ஒரு மனிதர் அவரு. அப்ப இது கஜேந்திரா ஷூட்டிங் நடக்கும்போது தான் நெனைக்கிறேன். ஆமா. அப்பதான் நெனைக்கிறேன் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அப்பலாம் போய் கேட்ட மாரி கட்சியில நான் சேர்ந்துறேண்ணே. ம். கொஞ்சம் ஏன் இல்லண்ணே கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல வரணும்ண்ணே. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணும் சேர முடியல. நீங்க ஆரம்பிச்சீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு எதுக்கு வர? எதுக்கு வர? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப என் கட்சியில சேர்ந்தேன்னா, அடுத்த கட்சியில ஒரு ப்ரொடியூசரோ, இல்ல தயாரிப்பாளரோ, டைரக்டரோ உன்ன போட தயங்குவாங்க. கண்டிப்பா. அது எதுக்கு உனக்கு? உன் தொழில் பாதிக்கப்படும். நீ நெறைய நெறைய படம் பண்ணிருக்க. ஒரு நாளைக்கு அப்பலாம் 5 ஷூட்டிங் எனக்கு. நான் நடிச்ச படம்லாம் சில்வர் ஜூப்ளி தான். சில்வர் ஜூப்ளி காமெடி தான் பேரு எனக்கு. நீ நடிச்சுட்டே இரு. உனக்கு எதா ப்ராப்ளம்னா என்ன வந்து பாரு. உடனே சால்வ் பண்ணி தருவேன். அப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களா? எல்லாம் கட்சியில சேருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. அப்படி மற்றவர்கள் மேல உள்ள அக்கறை அவருக்கு நெறைய இருக்கு. நடிகர் சங்க கட்சிக்கெல்லாம் நடிச்சாரு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே கலைஞருக்கு பெரிய விழா கொண்டாடி பேனா குடுத்தாரு. எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு. அதெல்லாம் ஒரு தைரியமான மனிதர். நேருக்கு நேர்மையா பேசுறவரு. மனசுல உள்ள வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசவே மாட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா புடிக்கலன்னா புடிக்கல. புடிச்சுனா புடிச்சு அப்படி சொல்லிடுவாரு. அந்த மாரி நல்ல மனுஷன். இவ்ளோ க்ளோஸா அவர் கூட பழகுறீங்க. இந்த மாதிரி அவருக்கு உடல்நிலை மோசமா பாதிக்கப்படுறதுக்கு காரணம் உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்கல நீங்களேங்க? யாருமே எதிர்பார்க்கல. அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆ. அப்போ உடம்பு சரியில்லாம போவேன் நானு. போவீங்களா? பேசுவாரு. நல்லா பேசுனா ரமேஷ் எப்படி இருக்கலாம் கேட்பேன். இந்த யூனியன் சம்மந்தமா போவோம் நானு செல்வமணி சார். ம். சார் அடிக்கடி போய் பார்ப்போம். ம். நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இப்போ நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே சொல்லல. இல்ல சில மீடியா தான் சொல்லிட்டு சில நடிகர்கள் எந்த வந்து நடிகரும் சொல்லல. வந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எந்த மாரி. நடிகரும் சொல்லல. மீடியாவே இத கிரியேட் பண்ணி கிளப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரும் கேட்கல அத பத்தி. அவர் நடிகர் சங்கத்த கடன அடைச்சுட்டு அவர் விட்டு குடுத்துட்டு போயிட்டாரு. ம். அதுக்கப்புறம் வரலையே. விஷாலா வந்து ஒண்ணும் நாசர் தலைவரா ஒண்ணும் யாரும் ஒண்ணும் கேட்கலையே அவர். அவர் அத பத்தி பேசவே இல்லையே. நெய்வேலி ப்ரோகிராம் அவர் தான் இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. அந்த போராட்டத்தில அவர் தான் தலைமை தாங்கி நடத்துனாரு. எல்லாத்தையும் அவர் தான் கூட இருப்பாரு. அவர் இதெல்லாம் அந்த மாரிலாம் விரும்ப மாட்டாரு. அவர் விரும்ப மாட்டேன்றாரு. ஆனா ரசிகர்கள் மத்தியில வைக்கணும். அப்படிலாம் யாருமே கிடையாது. மீடியா தான் இந்த கேள்வி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கு. ஆ. நடிகர் சங்கம்ன்றது கடன அடைச்சாரு ஓகே. ஆனா அந்த ஆரம்பிச்சது யார் தெரியுமா? யாரு? முதல்ல எம்ஜிஆர். எம்ஜிஆர் நடிகர் திலகம் மக்கள் திலகம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. ஆமா. அப்ப அவங்க பேர் வைக்க வேணாமா அப்படி பார்த்தா? அவங்க ஒரு பிளாக்லயாவது வைங்க அப்படிங்கிற அது மாரி. கண்டிப்பா அது வைக்கும். அது வைக்காம இருக்கவே மாட்டாங்க. 100% வைப்பாங்க. நடிகர் கார்த்திக் அவர்கிட்ட கூட கேட்டப்போ கூட அவர் சொன்னாரா, நெறைய பேர் வந்து டொனேஷன் பண்றாங்க, ஸ்பான்சர் ஆமா. பண்றாங்க. அவங்க பேர்லாம் வைப்பாங்க. அவங்க பேரெல்லாம் வைக்கணும். அப்படி இருக்கும்போது அப்படின்னு யோசிச்சாராம். அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வைப்பாங்க. மாற்று கருத்தே கிடையாது. அதனால நிறைய வந்து பிளாக்ஸ் இருக்குங்க. நடிகர் சங்கம் இருக்குது அங்க. ம். அ இந்த எடிட்டிங் சூட் நிறைய இருக்குது. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இப்ப நாங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கும்போதே சைடுல ஒரு பிரிவு தியேட்டர் இருக்கும். அதுக்கு தேவர் கல்யாணம் தான் பேர் வச்சோம். தேவர் பேர் தான் இருந்துச்சு அந்த பேரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் பேர் வைக்காம விடவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீடியால எல்லா நடிகர்களும் சொல்றாங்க, இனிமே நாங்கள் சாப்பிடுற உணவு வந்து மற்றவர்களுக்கும் அதே மாரி தான் தருவோம் அப்படின்ட்டு. இப்போ சொல்றாங்க. உங்க காலகட்டத்தில நீங்க அது மாரி பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் இந்த காலத்துல என்ன பெருசா பார்த்த பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதாவது நான்வெஜ் இருக்கு அவ்வளோதான். மத்தபடி எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் வரும். அந்த காலத்துக்கும் ஒரே சாப்பாடு தான் வரும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான்வெஜ் அவ்வளோதான் ஒழிய மத்தபடி அப்பவே பாகுபாடுலாம் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா பெப்சில அது சம்மதிக்க மாட்டாங்க. யூனியன்ல. யூனியன்ல கரெக்ட்டா சண்டை போடுவாங்க. ஆனா எலெக்ஷன் பார்க்குறவங்களும் யூனியன் சம்மந்தப்பட்டவங்க தான். ஆ. அப்படிலாம் மாற்று சாப்பாடுலாம் போடவே முடியாது.
நீங்கள் சொல்கிற அந்த காலத்தில் வேணா இருந்துக்கலாம், ஏதோ ஒரு காலத்தில் அப்படின்னாங்க. நான் இருக்கிற 80 நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது கூட சரி, எல்லாருக்கும் ஈக்குவலான சாப்பாடு தான் போடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதாவது இருக்குது நடிகர் டேஸ்ட்டாக கேட்பாங்க இல்லையா, எனக்கு ஃபிஷ்ஷு வேணும் சொல்லுங்கள், அது வேணாம் ஐசவம் வேணாம், வெறும் வெஜிடபிள் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் பண்ணாங்க ஒழிய அந்த மாதிரி பாகுபாடு சினிமாவில் எந்த காலத்துலையுமே கிடையாது. சும்மா அதெல்லாம் வெளியில் புது பிரபாண்டா கிரியேட் பண்ணுறாங்க. இல்ல அருண் விஜய் கூட சொன்னார், இனிமே வந்து என்னோட படப்பிடிப்பில் எனக்கும் வேலை செய்பவர்களுக்கும் ஒரே மாதிரி சாப்பாடை நான் பார்த்துட்டேன். எம்ஜிஆரே சொல்லிட்டு அந்த காலம் இது விஜயகாந்த் சாரோட இது நாங்க வந்து இனிமே கடைப்பிடிக்க போறோம். எம்ஜிஆரே தாங்க பண்ணாரு. எம்ஜிஆரே அவர் சாப்பாடு போடும்போது எல்லாருக்கும் எல்லா சாப்பாடுகளும் பார்த்து தான் செய்வார். அது விஜயகாந்தே ஃபாலோ பண்ணாரு. மற்ற நடிகர் சொல்லலை வழி அஜித் படத்தை ஷூட்டிங் பண்ண மாற்றியா போடுறாங்க, விஜய் படத்தை ஷூட்டிங் பண்ண மாற்றியா போடுறாங்க. இல்லையே, எல்லாரும் ஈக்குவல் சாப்பாடு தான் போடுறாங்க. யாருக்குமே அந்த மாதிரி பாகுபாடு சாப்பாடு போடவே முடியாது. ஒரே சமையல் தான் யூனியன் இருக்குது. அப்படிங்களா? ஒரே சமையல். ஆமா, ஒரே சமையல், ஒரே மெஸ்ஸில் தான் ஒரு சாப்பாடு. அவங்களுக்கு மட்டும் தெரியும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் பிராமின், அந்த கறி மீன் போட்டதில் வந்து கரண்டி போட்டால் மிக்ஸ் ஆகும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது சரவணா போனால் ஆனந்த் போனால் ஒரு வெஜிடபிள் மீல்ஸ் வாங்கி கொடுப்போம். அவ்வளோதானே வெளியே ஒரே சாப்பாடு தான். ஒருவேளை ராவுத்தர் அவர்கள் இருந்திருந்தா விஜயகாந்த் அவர்களோட நிலைமை எந்த மாதிரி இருந்திரும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு உடல்நிலை சரியிருந்தாலும் ராவுத்துக்கு சம்மந்தமே இல்லை. ராவுத்தர் வந்து விஜயகாந்த் எப்பவுமே இருப்பார். ராவுத்தர் வந்து விஜயகாந்துக்கு ஒரு பெரிய தூண். ஆனா கடைசி காலகட்டத்தில் வந்து அவங்க திருமணம் ஆன பிறகு 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி தான். அது அவங்க பெரிய விஷயம் கிடையாது. அது பெரிய விஷயம் கிடையாது. நடக்கும் எப்பவுமே. அவர் பாலிடிக்ஸ்க்கு வராம இருந்திருந்தா கூட அவர் வந்து இன்னும் ஒரு நல்ல ஆக்டிவா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பாலிடிக்ஸ் வந்து நல்லதா போச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் நடத்துறாரு இல்லையா? அவர் சில துரோகங்கள் அவரால் தாங்கிக்கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி. அது இருக்கலாம். அதெல்லாம் பாலிடிக்ஸ் சம்மந்தம், அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அரசியல் எப்பவுமே அப்படி இருக்கும் இல்லையா? அதுக்காக ஒரு உடம்பு சரியில்லாம போல, அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் கண்டிப்பா. அந்த அவங்க பிரிஞ்சு போனதோட சின்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவருக்கு உடம்பு சரியில்லாம போனது இயற்கை.